என் பேர் ஆர் மோனிஷ்ண்ணா. நான் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து வரேண்ணா. ஆரம்பிச்ச சிபிஎஸ்சி பெரம்பூர் ஸ்கூல்லேருந்து வரேண்ணா. நான் இங்கே வந்து வந்தே பாரத் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்க வந்தேன். ஆனால் ஸ்கின் கலர் வண்டி நல்லா இருக்கு. ஆரஞ்சு கலரில் இருக்கு வண்டி. இது ஸ்பீடு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது புது வண்டி. அப்புறம் வந்து நிறைய ஃபங்க்ஷன், டிஜிட்டல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு. சாப்பிட எல்லாருக்கும் ஃபுட் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி வச்சிருக்காங்கண்ணா. இது வந்து RN ரவி சார் வந்து திறந்து வச்சாருண்ணா இந்த வண்டி நல்ல ஃபெசிலிட்டிஸாக இருக்குண்ணா. அவ்வளோதான், நன்றிண்ணா. என் பேர் வந்து எஸ் சபரி. நானும் பெரம்பூர் ரயில்வே ஸ்கூல்லேருந்து வரேன். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பிரான்ச் விட்டுருக்காங்க. அதில் ஒரு பிரான்ச் தான் நாங்கள் இங்கே ட்ராவல் பண்ணியிருக்கோம். தனியாக வர்றதை விட, ஃபேமிலியோட வர்றதை விட ஃப்ரெண்ட்ஸ் கூட வர்றது ரொம்ப ஜாலியாக இருக்குது. சீட்டு அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. மெயினாக ஃபுட்டு வந்து நல்லா இருக்கு. அந்த சாண்ட்விட்ஜு அதெல்லாம் கொடுக்குறாங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஏசி ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் இந்த லைட்டு அதெல்லாம் நல்லா இருக்கு. அதனால நாங்கள் அனுபவிச்ச இந்த இதுவன் நீங்களும் வந்து எல்லாரும் அனுபவிக்கணும். வணக்கம், என் பேர் விகாஷ். நான் பெரம்பூர் ரயில்வே ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். இப்போ நாங்கள் வந்து ஒரு வந்தே பாரத் ட்ரெயினில் தான் இருக்கோம். இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் ஃபேமிலியோட இது வரைக்கும் வந்ததில்லை, ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட வந்தது ரொம்ப ஜாலியாக இருக்கு. இங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. சீட்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக பண்ணுறோம். ஃபுட்டுக்கு நல்லா ரெஸ்ட் கொடுக்குறோம். ஏசி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு. லைட்டு அழகாக இருக்கு. அதுக்கப்புறமா இங்கே ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நல்ல தருணம். இது எல்லாத்தையும் எல்லாரும் அனுபவிக்கணும்னு இருக்கேன். என் பேர் வந்து ரூபன் டேனியல். நான் ரயில்வே ஸ்கூல்ல இருந்து வரேன். இப்போ வந்து நான் வந்தே பாரத் ட்ரெயின்ல போயினுக்கிறேன். இந்த ட்ரெயின்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது ரொம்ப ஜாலியா இருக்கும். ஃபேமிலியோட போறது ரொம்ப ஜாலியா இருக்கும். நான் இது ஃபேமிலியோட போனதில்ல, ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்துருக்கேன். இதுவும் ரொம்ப ஜாலியா இருக்கு. ஃபேமிலியோட போகும்போதும் ரொம்ப ஜாலியா இருக்கும் நினைக்கிறேன். இந்த ஃபெசிலிட்டிலாம் ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு மெமரியபிள் பிளேஸாக எனக்கு பிடிக்கும். இந்த ட்ரெயின் வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. இது செம்மையா இருக்கு. இந்த ட்ரெயின் தான் இந்த வேர்ல்ட்லேயே நல்ல ட்ரெயின் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நல்லா தான் இருக்கு. இங்கே வந்து ஏசி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஃபுட்டெல்லாம் நல்லா தராங்க. அப்புறம் என்ன சொல்றது, ஒன்றும் தெரியல. இந்த ஸ்பீடெல்லாம் நல்லா இருக்கு. ரோஸ் எல்லாம் குத்துருக்காங்க. அப்புறம் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, இங்கே ஜாலியாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, அப்போதான் நல்லா இருக்கும். தேங்க்யூ. எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் தான் ரிஜோ பேசுகிறேன். இந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏசிலாம் போட்டுருக்காங்க, ஃபுட் சர்வீஸ்லாம் பண்ணுறாங்க. எல்லாம் சூப்பராக இருக்குது. அங்கே டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஆரஞ்சு கலரில் இன்ஜின்லாம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வரோம். எல்லாம் நல்லா இருக்குது. ஃபேமிலி கூட வந்தாலும் இன்னும் நல்லா இருக்கும். நார்மல் ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். இந்த ட்ரெயின் என்ன கொஞ்சம் அதோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த ட்ரெயின் கம்ஃபர்டபுளாக இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக. இந்த ட்ரெயினில் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. எல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் குட் மார்னிங். என் பேர் இந்திரகுமார். நான் ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரெயினுக்கு வந்தேன். எங்கள் ஸ்கூல்லேருந்து டூருக்கு எடுத்து போனாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட போனால் ஜாலியாக இருக்கும். ஃபேமிலி கூட போனால் அவ்வளோ ஜாலியாக இருக்காது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு கூட போனால் ஜாலியாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் போனால் அந்த பாத்ரூம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காது, க்ளீனாக இருக்காது. இங்கே பார்த்தா எல்லாம் க்ளீனாக இருக்குது. கேட்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, ஃபுல்லாக க்ளீனாக. இப்போ சாப்பாடு பார்த்தா சாப்பாடுலாம் ஃப்ரீயாக, தண்ணிலாம் ஃப்ரீயாக இங்கே கிடைக்குது. தண்ணி சாப்பாடுலாம் ஃபுல்லாக ஃப்ரீயாக இங்கே கிடைக்கும். சூப்பராக இருக்குது. எல்லாம் சீட்டில் பார்த்தா நம்ம கம்ஃபர்டபுளாக எப்படி வேணால் வச்சுக்கலாம். சீட்டு எல்லாம் நல்லா தான் இருக்குது. உட்காரக்காக ப்ளேஸ் செம்மையாக இருக்குது. தேங்க்யூ. என் பேர் வந்து ஜோயல்ண்ணா. நான் வந்து ரயில்வே மிக்சரில் படிக்கிறேன். ஓகேவா, அந்த வந்து மினிஸ்டர் வந்து கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால எல்லோரும் கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ நாங்கள் பிரைம் மினிஸ்டர் வந்து கூப்பிட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான் வந்துருக்கோம். ஓகேவா, ஆனால் இப்போ கஷ்டப்படுற மக்கள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கும் இது இங்கே கூப்பிட்டு வந்தால் ஒரு நல்லா இருக்கும்ல. ஏன்னா காசு அவங்க வீட்டில் இருக்காது. புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ல. அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வந்துக்கிறேன். நான் போனதுலேயே இந்த ட்ரெயின் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்தது க்ளீனாகவும் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்தது இது ஒரு மெமரியாலாம் இருக்குது. ஆஷிக். நான் ரயில்வே ஸ்கூல்லேருந்து வரேன். இந்த ட்ரெயின் நல்லா இருக்கு. சீட்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்புறம் இந்த ட்ரெயின் கலரு செம்ம ஸ்பீடாக இருக்குது.
குட் மார்னிங். என் பேர் ஸ்ரீ சாய். நான் வந்து ரயில்வே மிக்ஸ்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ப்ளஸ் எனக்கு ஒரு ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இது ரொம்ப என் பேர் ஸ்ரீ சாய். நான் ரயில்வே மிக்ஸ்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். எனக்கு இங்கே ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. எனக்கு ஒரு ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபெசிலிட்டி என்னன்னா டேபிள்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ப்ளஸ் இந்த டச் மாதிரி ஒரு லைட் இருக்குது. ப்ளஸ் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் தந்தாங்க. ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. டாய்லெட்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. ப்ளஸ் ரொம்ப ஃபெசிலிட்டி.